ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட்லேருந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க, சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னைன்னு வருது பாருங்க, அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து CEN 05/2024 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணால் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சில வந்து 14 இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து CEN 05/2024 ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC கிராஜுவேட் போஸ்ட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க, 62வது பேஜ். ஸோ இது வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதே பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே அப்ளை இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். அது கீழே வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துங்க. இல்லை வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குன்னு அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் வந்து இப்போ புதுசாக வரேன். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ALPக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வந்து ஏற்கனவே வந்து டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வந்து RPF வந்து நீங்கள் கான்ஸ்டபிள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்குறாங்க பாருங்க, இந்தியா கொடுத்துங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் வந்து பார்த்து சேமாக வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ திரும்ப வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் எப்போது வந்து நேம் சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்க, அது சேஞ்ச் யுவர் நேம் சொல்லி கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க, எல்லாம் வந்து நோ தான் வரும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிங்க. மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ திரும்ப வந்து என்டர் பண்ணிங்க. ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபாதர் நேம் வந்து திரும்ப என்டர் பண்ணிங்க. மதர் நேம் என்டர் பண்ணிங்க. நேம் வந்து திரும்ப என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ வெரிஃபை யூஸிங் ஆதார் வந்து கொடுத்துங்க. உங்களுடைய ஆதாரில் இருக்கிற நேமும் அதே மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமும் வந்து சேமாக இருக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஆச்சுன்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. வந்து ஜென்ரேட் இமெயில் ஐடி OTP இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய OTP வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஜென்ரேட் மொபைல் OTP இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக வந்து கிளிக் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய நேம் வச்சோ இல்லை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோன் நம்பரு, இது மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா என்டர் பண்ணிங்க. ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்டர் பண்ண டேட்டாலாம் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியா வந்திருக்கு, உங்களுடைய நேம் வந்திருக்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கு, உங்களுடைய ஜெண்டர் வந்திருக்கு, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமு, ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம என்னென்ன டேட்டா என்டர் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு, ப்ரீவியூவில் வந்துருச்சு. ஸோ நம்ம என்னென்ன வந்து டேட்டா வந்து என்டர் பண்ணணுமோ அது எல்லாமே இப்போ ப்ரீவியூவில் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது, ப்ரொசீஜர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க பாருங்கள் ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேப்சர் இருக்கு பாருங்கள் கீழே, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ லாகின் கொடுத்துங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து 13 ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து எக்ஸாம் வந்து நம்ம தமிழே எழுதிக்கலாம். ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றா படிச்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம NTPCன்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை வந்து பாராமெடிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறது NTPC கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு NTPC அப்ளை பண்ண கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பாருங்கள், அதில் வந்து நீங்கள் போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த ரீஜனில் வந்து நீங்கள் எந்த ரீஜனில் வந்து நீங்கள் ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம சென்னை கொடுத்துட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சென்னை கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய நேஷனாலிட்டி, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஃபாதர் நேம், மதர் நேம், நம்மளுடைய நேமு, நம்மளுடைய ஜெண்டர், நம்மளோட இமெயில் ஐடி, நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு பாருங்க, அது வந்து நீங்கள் கொடுத்துங்க. மேரிட் அண்ட் மேரிட் கேட்குறாங்க பாருங்கள், அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிலிஜன் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மதர் டங் கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட தாய்மொழி கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாங்குவேஜ் கேட்குறாங்க பாருங்கள், எந்த மொழியில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க, எந்த லாங்குவேஜில் எழுத போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 அங்காடெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட டிசி இருக்குது பாருங்கள், உங்களோட டிசியில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேஸ்ட்டோட நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அத்தாரிட்டி கேட்குறாங்க, இஷ்யூங் அத்தாரிட்டி. ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூங் ஸ்டேட் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க. டேட் ஆஃப் இஷ்யூ கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இருக்கிற அருகாமையில் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்கள், அதை வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 500 KB இருக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா நேமு, உங்களுடைய வில்லேஜ், டவுனு, சிட்டி, பின்கோடு எல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஒருவேளை வந்து உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் ஆச்சுன்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸைஸ் மேனுக்கு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து உங்களுடைய டிசபிலிட்டி கேட்குறாங்க, அதில் எஸ்எஸ் கொடுத்தீங்க, இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு உங்களுக்கு யாராவது வந்து எக்ஸாம் எழுத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து எஸ்எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த EBC சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, யார் வந்து இஷ்யூ பண்ணாங்க, டேட்டு, அந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவை, நீங்கள் நெக்ஸ்ட் வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரயில்வேல வந்து நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரயில்வே ஜாப்பில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அது எஸ்எஸ் கொடுத்துங்க, எல்லாம் வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கரண்ட்லி வந்து நீங்கள் என்ன ஒர்க் சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து எது கேட்குறாங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ பே பண்ணுற எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது பாருங்கள்,
அதை வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறவங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் ஏன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th கேட்பாங்க. உங்களுடைய 10th ரோல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பரு இல்லை வந்து ரேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட் என்டர் பண்ணிங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் என்ன போர்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிங்களோ அந்த போர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். மார்க் ஷீட்டில் ரைட் சைடில் கீழே இருக்கும், இல்லை சென்டரில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிகிரி இருக்குது பாருங்கள். பேச்சுலர் டிகிரி கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் என்ன டிசிப்ளின் கேட்குறாங்க பாருங்கள். டிசிப்ளினில் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரி வந்து நேம் வந்து இந்த சப்ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் டிகிரி பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் முடிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நான் வந்து மாவட்டம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நேம் ஆஃப் த காலேஜ் கேட்குறாங்க பாருங்கள். நேம் ஆஃப் த காலேஜ் கேட்குறாங்க, இல்லை வந்து நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ரிசல்ட் ஆஃப் டெக்ரேஷன் கேட்குறாங்க பாருங்கள். அந்த டேட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டேட் இருக்கும். அந்த டேட் வந்து இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு டூ யூ ஹேவ் டைப்பிங் ப்ரொஃபஷனல் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண வருமானு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் கம்ப்யூட்டரில். அது எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரியும், ஆனால் வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வியூ பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே சிகப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க மேலே இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ வந்து நீங்கள் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை வந்து அப்லோட் ஆகாது, இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க சரியான ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லைன்னா. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் செயின் மேனேஜர் இருக்குது பாருங்கள். இதான் வந்து அதிகமான வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வேக்கன்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் செகண்டாக கொடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் மூணாவது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேக்கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.